ஈஸ்வரி பாட்டி பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி புருவாகி ராதிகாவோட அவங்க அம்மாவுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போய் விடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு வந்து நிற்கிறாரு. அவங்களுக்கு தான் இப்போ டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எழில் வந்துட்டு வீட்டுக்கு போய் விட்டுலான்றாங்க. எழில் வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டுக்கு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ராதிகாவோட அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் வந்து குடிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செலின் வந்து அந்த இடத்துல வந்து உடஞ்சிடறாங்க. இதை வந்து நம்ம எழில் கிட்ட சொன்னதுமே வந்து இதுக்கு தான் வந்து நாங்கள் போனேன்னு சொன்னேன். ஒன்னே யாரும் வந்துட்டு இந்த புதுசு வேலை வந்து பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறமா இதை வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு பாக்கியா கிட்ட வந்துட்டு சொல்ல, அவங்களும் வந்து அவங்க அப்பா வந்து இப்படி தாங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு நம்ம கோயிலில் வந்துட்டு இருக்காங்க. கோயிலில் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே வந்துட்டு நம்ம பாக்கியா வந்துட்டு எப்படியாச்சும் அவங்களை மீட் பண்ண வச்சா இன்னும் கொஞ்சம் சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி அப்படின்ற ஃப்ரெண்டை வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பார்த்ததுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஷாக் ஆகிட்டாங்க ஈஸ்வரி பாட்டி. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டாக வந்து இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம கோபி வந்துட்டு செம்ம வசம் வாங்கிட்டு இருக்காரு வீட்டில். உங்களால் வந்துட்டு என்னோட வாழ்க்கையை வந்துட்டு போயிடுச்சு, நீங்கள் இப்படி வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்றத நம்ம ராதிகா வந்துட்டு சொல்லாமல் வந்துட்டு சொல்லிட்டாங்க. உங்களோட கருத்தில் எது வந்தாலும் மறக்காம கான்பாஸ் பண்ணி